ரிஷி, இங்க வா. ஏன் பரோட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு வந்து பாரு. வந்து சாப்பிட்டு பாரு. பிரீத்தி, எங்க பாக்குற? போட்டோவை பாரு. சித்தி யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாப்பா ரிஷி, நல்ல வேளை நீ வந்துட்ட. நீ எங்க வீட்டு மாப்பிள, அதுவும் நியூ ஜெனரேஷன் மாப்பிள. பிரீத்திக்கு ஒரு நல்ல மாப்பிளைய நீயே பார்த்து சொல்லு. நீ செலக்ட் பண்ண சரியா இருக்கும் பாரு. ஐம் சாரி ஆண்டி, என்னால முடியாது. ஏன், என்னாச்சு? செலக்ட் தானே பண்ணணும், ப்ளீஸ். ஆமா மாமா, உங்களை மாதிரி எல்லாரும் இருந்துருவாங்களா? அதாவது உங்களை மாதிரி கண்டிப்பா அவளுக்கு கிடைக்க மாட்டாங்க. அதனால இதுல இருந்து ஒரு நல்ல பையனோட போட்டோவை பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க. மாமா பாருங்க ப்ளீஸ். ப்ளீஸ். உன் தங்கச்சி கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்காம இருந்திருந்தா நீ என்னை ஏத்துட்டு இருந்திருப்பியா? உன்னால அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நீயும் என்ன அதே அளவுக்கு காதலிக்கிற. உன்னை மும்பைக்கு கூட்டிட்டு வந்துடணும்னா உங்க அப்பாவோட ஆசை. உனக்கு பிடிச்ச மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லியிருக்காரு. அதுதான் அவரோட கடைசி ஆசை. இங்க பாரு, உங்க அப்பாவோட கடைசி ஆசையை நீயும் நானும் தான் சேர்ந்து நிறைவேற்றணும். அப்பா ஒரே ஒரு தடவை இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம். ரிஷி வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ஆசையே போயிடுச்சுங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு ஒரு தடவை கேட்டிருக்கலாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிருக்கணும். அப்பா, உங்களோட இந்த கனவு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற பொறுப்பை சித்திக்கு கொடுத்துருக்கீங்க. அப்பா, உங்களோட கடைசி ஆசை இதுதானா? உங்களோட கடைசி ஆசை நிறைவேற்றி வைக்கிறேன். சித்தி பாக்குற பையனை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். அந்த ஆண்டி எல்லாத்தையுமே ஏன் தலையில கட்டிட்டாங்க. எனக்கு டவுட்டா இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்படி பண்றாங்க. எல்லாமே வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணா, நீ ஏன் அப்படி சொல்ற? ஏன் சொல்றேன்னா கேளு. நான் அனு கிட்ட உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். என்ன அவ ரிஜெக்ட் பண்ணுன்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா. ஆண்டிக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு. பிரீத்திக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அனுவை கல்யாணம் பண்ணிப்பேன். சேச்சா, ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க? அண்ணா சரியான பேராசை பிடிச்சவங்க. அவங்களுக்கு உங்க மேல இல்ல, காசு மேலதான் ஆசை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எனக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த போட்டோஸ் எரிக்கணும் போல இருக்குடா. நான் என்ன யோசிச்சேன், பிரீத்திக்கு பொறாம வர வச்சு அவளை ஏன் வழி கொண்டு வரணும்னு. ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சுடா. நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? பிரீத்தி, நான் திருந்திட்டேன். நான் உன்னதான் காதலிக்கிறேன். ஆண்டி விஷயத்துல நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்டா. கண்டிப்பா செய்யணும். டேய் தம்பி, நான் காட்டு கத்தல் கத்துறேன். அங்க என்னடா பார்வை? மாப்பிள்ள பாக்குறேன். உனக்கா? பிரீத்திக்குனா என்ன? உன்னோட எதிரி தேடிட்டேன். பேரு சந்தோஷ் குமார். ஜாதகம் பின்னாடி இருக்கு. வாட் a dazzling personality na, mind blowing. எவ்வளவு நல்லா இருக்கான், எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடா? நோ 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 இல்ல இல்ல டேய் குடுடா, ஓடாதடா. டேய் குடுங்க, குடுத்துரு. காட்ட மாட்டேன். இல்ல இல்ல அப்படிதான் உன்னை. டேய் குடுடா, காட்டு. அண்ணா, குடு. இந்த பையனா? ஆமா, பிரீத்திகா. சந்தோஷ் குமார். இந்த சிங்கத்தை யாரா கல்யாணம் பண்ணிப்பாங்க? எக்ஸாக்ட்லி. இவனை போய் யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? அப்படின்னா இவனா ஊதியே தள்ளிடுவேன். டேய் டேய் ரிஷி, இந்த பையனா நீ நல்லா இருக்கான்னு சொல்றியா? வெரி ஃபேண்டாஸ்டிக். ரிஷி, உன்னோட டேஸ்டுக்கு என்ன ஆச்சு? உனக்கு இங்க இந்த மாதிரி பையன் பிடிச்சிருக்கா? அங்க இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. சம்பந்தி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு மாப்பிளைய நீங்க செலக்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கா? இது பிரீத்தியோட வாழ்க்கை பிரச்சனை. அண்ணா இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எப்ப பார்த்தாலும் எதிராவே பேசிக்கிட்டு இருக்காரு, நமக்கு சப்போர்ட்டாவே இருக்க மாட்டேங்கிறாரு. தெரிஞ்ச விஷயம் தானே. டேய், அப்பா ஆண்டி எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் நான் என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்கேன். ஆண்டி ஆமாமா உண்மைதான். மாம்க்கு கல்யாணம் நடக்கும்போது அண்ணன் கூட இருந்திருந்தா இன்னைக்கு டேட்ல டாட் வேற மாதிரி இருந்திருப்பாரு. டேய், ஒண்ணு அப்பா அப்பா dad. ஐயோ விடுங்க, குழந்தை தானே. என்னம்மா நீ? குழந்தைங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்களா? அந்த சந்தோஷம் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் கை தூக்கலாம். ஏய், அந்த சந்தோஷ் யாரு? போட்டோல இருக்கிறவன் எங்களுக்கு பிடிக்கும். யுவராஜ் hands up. என்ன? Hands up. 1 2 3 4 5 5 majority wins. Happy happy. ஆனா மாமா இவனை பார்க்க பேக் மாதிரியே இருக்கான். அதானே? ஐ மீன் பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்கான்னு. பண்டிதரை இவனை விட கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனா இருந்தா சொல்லுங்களேன். இதான் பெஸ்ட் ஆப்ஷன். பாட்டிக்கும் பிடிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டோட பாட்டி பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பையன் அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை முழுக்க அடிமையா இருப்பான். இல்ல, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? நானே இதை ஒத்துக்கிறேன். அதனாலதான் நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டேன். என்ன சொல்ற மனோ? ஆண்டி பிரீத்தியை கூப்பிட்டு பையன் எப்படி இருக்கான்னு காட்டுங்க. ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கும். பிரீத்தி ரொம்ப கியூட்டா இருக்கான். நீயே பாரு. பிரீத்தி எங்க வாமா. நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு மாப்பிளை செலக்ட் பண்ணிருக்கோம். வந்து நீயும் பாரு. ஒரு நிமிஷம், மழை வர மாதிரி இருக்கு. சீக்கிரமா போய் மொட்டை மாடல இருக்க துணியெல்லாம் கொண்டு வந்துரு. பாவம் அவன் ரொம்ப வெக்கப்படுறா. பண்டிதரே அந்த பையனையும் ஃபைனல் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கு சாயந்தரமே அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். உண்மையை சொல்லணும்னா பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன். இன்னைக்கு சாயந்தரமே 2 பொண்ணுங்களை பார்க்க போறான். சீக்கிரம் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. பையன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், கைவிட்டு போயிட போறான். சீக்கிரம். அப்ப மாப்பிளையே சாயங்காலம் கூட்டிட்டு வந்து. கண்டிப்பா. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. சீக்கிரம் வாங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்ல. சரி வா போலாம். வா இந்திரா, வாங்கம்மா. சந்தோஷ் குமார். டேய் மனு, என்னடா பிளான்? இது நானும் அண்ணனும் சேர்ந்து போட்ட பிளான். உனக்கு இதெல்லாம் புரியாது. ஓகே வா வா. அந்த சோடா புட்டியை வேண்டான்னு சொல்லிட்டு பிரீத்தி என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவா. அவளை வெறுப்பேத்துறேன்னு சொல்லி சொல்லி நீ இப்ப வெறுப்பாயிட்டா? பரவாயில்ல, சிரிக்கிறியே. நீ என்ன பத்தி இல்ல, உன்னை பத்தி யோசிடாலிங்க. நான் என்ன பத்தி யோசிக்கணுமா? ஐ மீன் ஹாய். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரக்கூடாதுன்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா? இங்க பாரு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. நல்ல டைம் இருக்கு, யோசிப்பாரு. உனக்கு ஓகேனா இந்த உலகத்தையே நான் எதிர்த்து நிப்பேன். நான் தான் உனக்கு சரியான பேர்னு உனக்கே நல்லா தெரியும் பிரீத்தி. ஆமா சொல்லு. இல்ல இல்ல இல்ல. அப்படின்னா சரி, நீ போய் அந்த சந்தோஷ் குமாரே பாரு. அவனோட பர்சனாலிட்டி பத்தி உனக்கு தெரியுமா? அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? உன்னை விட நல்லா தான் இருப்பான். என்னோட நல்லா இருப்பானா? சந்தோஷ் குமார், சாயந்தரம் இருக்கு வேடிக்கை. அக்கா அக்கா, நீ இவனையா கல்யாணம் பண்ணிக்க போற? இந்த சோடா புட்டியமா? அக்கா இவனை பாத்தியா? ஒரு தடவை பாரு. அதெல்லாம் தேவையில்ல. இருக்கு, இனிமே நான் எதுவும் செய்ய தேவையே இல்ல. சந்தோஷ் குமார் ஹைட் 5'8". அம்மா பிரீத்தியோட ஹைட் 5.6. 2 இன்ச் தான் ஹைட் கம்மி. 2 கம்பத்தையும் ஒண்ணா ஒட்ட வச்சு ஒரு ஆணி அடிச்சு நிக்க வச்சுட்டா அப்ப பாக்க. அக்கா, இதுக்கு முன்ன அவன் குரங்கு கூட இருந்திருக்கான் போல. இப்பவும் பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கான். மனுஷன் மாதிரியே இல்ல. அப்புறம் இவன் முடிய பாருக்கா, ஏதோ ரெஜிஸ்டர் கட்டு மாதிரி தெரியுது. தலைமையில ஏதோ பழைய புக்க வச்சு முடி வெட்டின மாதிரி இருக்கு. ஏஜஸ் கூட மேல பறக்காது.